ஆயுதம் அதாவது 3 புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தனித்த வடிவம் இருக்கும், 3 புள்ளி அங்கங்கே. சரியா? அதான் வந்து ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை என்னென்னு சொல்லலாம்? முப்புள்ளின்னு சொல்லலாம், முப்பாற்புள்ளின்னு சொல்லலாம், தனிநிலைன்னு சொல்லலாம், அக்கேனம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நுட்பமான ஒலிப்பு முறையுடைய இந்த அக்கேனம் அப்படின்றது மட்டும் ரொம்ப நுட்பமான ஒலிப்பு முறையுடையது. சரியா? இதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, தனக்கு அந்த அக்கனா வந்து தனக்கு முன்னாடி ஒரு குறிலெழுத்தையும் தனக்கு அப்புறமா வல்லின உயிர்மை எழுத்தையும், தூண்டுறது என்னது? வல்லின உயிர்மை எழுத்து, அதையும் தனக்கு முன்னாடி ஒரு குறிலெழுத்தையும் பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்பயுமே என்ன பண்ணாது அப்படின்னா தனித்து இயங்க செய்யாது. ஓகேவா? முதலெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்கிறதுனால ஆயுத எழுத்தை சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அந்த நேம்ஸ் பார்த்துக்கோங்க.